புகைப்படத்தை பார்க்கலாம். இஸ்ரேலே கண்மூக்கு தெரியாம அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இஸ்ரேல் இன்றைக்கு ஈரான் துவைச்சு கொண்டிருக்காங்க. நேரடியாக மிசைல் போய் தலைநகரமான டெல் அவீவை தாக்கி கொண்டிருக்கு. மத்திய கிழக்குல இருக்கிற அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் நிலையங்களை குறிவச்சு தாக்குதல் செஞ்சா அமெரிக்காவினுடைய பெட்ரோ டாலர் மொத்தமாக வீழ்ச்சி அடையும். அமெரிக்காவினுடைய பணவீக்கம் அதிகரிக்கும். டாலர் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு இருக்கவே மாட்டாது. சவுதி அரேபியாவினுடைய CIA தலைமையகத்தை குறிவச்சு ஈரான் கடுமையான தாக்குதல் ஹெர்மஸ் 900 அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ட்ரோன் ஒன்றையும் மேற்கு ஈரானுக்குள்ள என்டர் ஆகி தரைவழி தாக்குதலை நடத்துவதற்குரிய வேலைகளை அமெரிக்கா குஞ்சாவது மெர்கவா டேங்க குறிவச்சு தெற்கு பிரதேசங்கள்ல நாங்க ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்கோம் இஸ்ரேலினுடைய. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே ஈரான் அமெரிக்கா அப்படிங்கிற யுத்தம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள முழு உலகத்தையும் தள்ளி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல 5வது நாள்ல இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா கிளியரா பார்க்க போறோம். முதலாவது விஷயத்துக்குள்ள நம்ம போனோம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப முதலாவது நாள்லயே ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் 2 பேரும் இணைந்து நடாத்தின தாக்குதல்ல படுகொலை செஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு IRGC அதிகாரங்கள் எல்லாமே பரவலாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தளபதிகளுக்கிட்ட போய் உங்களுக்கு நினைக்கிற மாதிரி நீங்க அடிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதை மொசைக் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்த மாதிரி இருக்கிற உச்ச தலைவரினுடைய அதிகாரம் நிச்சயமாக ஈரானினுடைய அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கிட்ட இருந்தே ஆகணும். அந்த அடிப்படையில நேற்றைய தினம் கூட அப்பாஸ் ஆராய்ச்சி ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார், என்ன வரும் ஓரிரு நாட்களுக்குள்ள நாங்க உச்ச தலைவரை நாங்க நியமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில இன்னைக்கு ஈரான் இன்டர்நேஷனல் நியூஸ் தளத்திலிருந்து ஒரு சிறிய தகவல் ஒன்று கசிங்கி இருக்கு. பட் இது கன்ஃபார்ம் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த உச்ச தலைவராக ஈரானினுடைய மூத்த அரசியல்வாதியும் IRGC முக்கியமான பகுதிகளை கண்ட்ரோல் செஞ்சு வச்சிருக்கிறவரும் அதே போன்று காலம் சென்ற முன்னாள் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய மகனான மொஜ்தபா ஹுசைனி கமேனி அவரை தெரிவு செய்வதற்கு ஒரு மனதாக அந்த 88 பேர் கொண்ட குழு இருக்குதானே, அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஆயத்துல்லா அலி கமேனி இருந்த காலகட்டங்கள் எல்லாத்திலையுமே IRGC முக்கிய முடிவெடுப்பவராகவும் இவர் இருக்கிற காரணத்தால IRGC மொத்தமாக இவரை வலுக்கட்டாயமாக நீங்க தான் இருந்தாகணும் அப்படிங்கிற அடிப்படையில இவரை கலைச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் ஈரான்ல இருந்து இன்னைக்கு கிடைச்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இவர் ஆயத்துல்லா அலி கமேனியோட தொடர்ச்சியாக வேலை செஞ்சு கொண்டிருந்தவர். இவர் வாரது அப்படிங்கிற இதுவும் இன்னொரு ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஈரானினுடைய உச்ச தலைவரினுடைய தகவல்கள் இப்படி இருக்கக்குள்ள ஹெஸ்புல்லாக்கள் இந்த யுத்தத்துக்குள்ள வந்திருந்தாங்க. ஈரான் மேல தாக்குதல் நடாத்தினா இஸ்ரேல நாங்க பதம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் மேல செஞ்சிருக்காங்க. ஷ்லோமி பிரதேசத்தின் மேல ராக்கெட் தாக்குதலை ஹெஸ்புல்லாக்கள் இன்று இரவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருக்காங்க 5வது மெர்கவா டேங்க குறிவச்சு தெற்கு பிரதேசங்கள்ல நாங்க ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்கோம் இஸ்ரேலினுடைய. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய தெற்கு பிரதேசங்கள்ல இருக்கிற அவுட் போஸ்ட்களை குறிவச்சும் நாங்க தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வந்த இந்த நேரங்கள்ல நேற்று இரவு தெற்கு லெபனான் பிரதேசத்துல தொடர்ச்சியான, அதாவது இஸ்ரேல் லெபனான் போர்டர்ல தொடர்ச்சியான வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கு. இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்க ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகள் நேருக்கு நேர் ஒன்றையொன்று இன்னைக்கு இரவு மோதி இருக்காங்க. ஹிஸ்புல்லாக்கள் மட்டும்தான் ஈரானினுடைய ப்ராக்ஸி சார்பாக இந்த யுத்தத்துக்குள்ள என்டர் ஆயிக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. ஈராக்கிய படைக்குழுக்கள் ஈராக்ல இருக்கிற அமெரிக்கன் பேசஸுக்கு எதிராக தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. எடுத்த எடுப்புல எல்லாருமே இந்த யுத்தத்துக்குள்ள வராம மெதுவாக ஈரான் சிறப்பா காய் நகர்த்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னடா அதைத்தான் ஈரானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட இன்னைக்கு சொல்லி இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் அப்படிங்கிற இன்னைக்கு நாளைக்கு முடிகிற யுத்தமாக ஈரான் ஒரு பொழுதும் இதை பிளானிங் பண்ணல. இது ஒரு நீண்ட கால யுத்தமாகத்தான் ஈரான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக ஈரான் இந்த யுத்தத்தை செஞ்சு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க இந்த யுத்தத்தை பிளான் பண்ணிருக்கோம். மேம்பட்ட மிசைல்களை நாங்க இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்குரிய நேரம்
பயம் எங்களுக்கு வரும். அந்த நேரத்துல நாங்க அடிப்போம். ஆனா அமெரிக்காவுக்கிட்டையும் இஸ்ரேலுக்கிட்டையும் அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இல்ல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாங்க குறிப்பிடுறோம். அதாவது அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் முடியும் நேரத்துல ஈரானினுடைய தாக்குதல்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும். அந்த நேரங்கள்ல ஈரான் வெற்றி பாதை கிட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்பலாம் ஈரானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தனிப்ப ஈராக்கிய படைக்குழுக்கள் ட்ரோன் தாக்குதலை மட்டும் சும்மா நோமலா செஞ்சு கொண்டு வராங்க. இதே நேரங்கள்ல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிர்ப்பாக இருக்கிற குர்திஷ் படைகளினுடைய ஜனநாயக கட்சியின் தலைவரோட நேரடியாக பேசி இருக்காராம். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் ஈராக் போர்டர்ல இருக்கிற குர்திஸ்களை வச்சு, அதாவது இந்த போர்டர்ல இருக்கிற குர்திஸ்களை வச்சு மேற்கு ஈரானுக்குள்ள என்டர் ஆகி தரைவழி தாக்குதலை நடாத்துவதற்குரிய வேலைகளை அமெரிக்கா குர்திஷை வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் குர்திஷினுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம CIA அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இவங்களுக்கு நிறைய ஆயுதங்களை, குர்துகளுக்குரிய நிறைய ஆயுதங்களை இப்ப சப்ளை பண்ணி கொண்டு இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நாம கவனிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நேரத்தோடைய குர்துகள் மெயினா அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த இடம் எது, அவங்களுக்கு தேவைப்பட்ட இடம் என்று அவங்க சொன்ன இடம் எது, சிரியா. சிரியாவினுடைய 25% நிலப்பரப்பை அமெரிக்கா ஆதரவோட குர்துகள் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அது பின்னர் என்ன நடந்துச்சு, அமெரிக்காவுக்கு குர்துகள் தேவைப்படல, அமெரிக்கா ஆட்சி மாற்றம் செஞ்சிருந்தாங்க, அல்ஷாகராவினுடைய ஆட்சியை கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு குர்துகள் தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே குர்துகளை தட்டி கழிச்சு இருந்தாங்க அமெரிக்கா. அந்த இடத்துல குர்துகள் அமெரிக்காவை பத்தி விளங்கி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லித்தான் நாம நினைக்கிறோம். அவங்க விளங்கல அப்படின்னு சொன்ன, அதாவது எங்களுக்கு தேவைன்னு சொன்னா அவங்கள யூஸ் பண்ணுவோம், தேவையில்லை அப்படின்னு சொன்னா தூக்கி எறிவோம் அப்படிங்கிற செட்டப்ல தான் சிரியாவுக்குள்ள இருந்து குர்துகளை தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. இப்ப இந்த குர்துகள் ஈராக்ல இருந்து ஈரானுக்கு எதிரான போரை செய்வாங்களா அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு அப்படிங்கிறது ஒரு புறமாக கேள்விக்குறியாக இருந்தாலும், இந்த குர்துகளுக்குள்ள ஜனநாயக கட்சி ஆதரிக்கிற ஒரு டீம் ஒன்று இருக்கு. அந்த டீம் தான் ஈரானுக்கு எதிராக இப்ப நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க. அவங்களோட தான் இப்ப டொனால்ட் ட்ரம்ப்பும் பேசி இருக்கார். டொனால்ட் ட்ரம்ப் எந்த கட்சியினுடைய தலைவரோட பேசி இருந்தாரோ அந்த கட்சியினுடைய முக்கியமான இடங்களை குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க குர்துகளினுடைய நிலைமை மேல. ஈரானே ஆரம்ப கட்ட தாக்குதல்களை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குர்துகள் ஈரான் மேல தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சா ஈராக்கிய படைக்குழுக்கள் தரைவழி தாக்குதலை குர்துகளுக்கு எதிராக செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈரானுக்குள்ள என்ன நடந்து கொண்டு வருது, ஈரானுக்குள்ள என்ன வகையான தாக்குதல்களை இப்ப அமெரிக்கா செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரானினுடைய ஷேர் ஏர்போர்ட்டை குறிவைச்சு அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல பேசஞ்சர் பிளான் கமர்ஷியல் பிளைட் ஒன்று சேதம் அடைஞ்சிருக்கு, ஏர்போர்ட்டும் சேதம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அசாடி சதுக்கம், அதாவது புரட்சியினுடைய வெற்றியை கொண்டாடும் முகமாக பால் சிலையை ஒரு சதுக்கத்துல வச்சு எரிச்சிருந்தாங்களே, அந்த சதுக்கத்தை குறிவைச்சு இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஈரானுக்குள்ள நடத்துற தாக்குதல்களை ஈரான் தொடர்ச்சியாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கு. ஹெர்மாஸ் 900 அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக நிறைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய F-15 ரக விமானம் ஒன்றையும் அமெரிக்காவினுடைய ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. இவ்வாறு அமெரிக்கா இஸ்ரேல் ஒன்றிணைந்து ஈரானுக்குள்ள பயங்கரமான தாக்குதல்கள் செஞ்சிருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நிலைகளை, குறிப்பாக அமெரிக்காவினுடைய நிலைகளை மத்திய கிழக்குல செதைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சவுதி அரேபியாவினுடைய CIA தலைமையகத்தை குறிவச்சு ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல CIA தலைமையகத்தினுடைய கூரை இடிஞ்சு விழுந்து அந்த பில்டிங் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யுனைடெட் அரப் எமிரேட்ஸை குறிவச்சு தொடர்ச்சியாக ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல துபாயில இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய எம்பசியை குறிவச்சு ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. எம்பசி மொத்தமாக பற்றி எரிகிற காட்சிகள் இப்ப வெளிவந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய எம்பசி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்காங்க. சவுதியில இருக்கிற அமெரிக்காவினுடைய எம்பசி மேலையும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல இன்னைக்கு இரவு மட்டுமே சவுதி அரேபியா, அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத், கத்தார், இந்த 4 நாடுகளுக்கும் இன்று இரவு ஈரான் மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இது அரபு நாடுகள் இருக்கிற அமெரிக்கா நிலையங்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு வராங்க.
ஈரானினுடைய நோக்கம் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கணிச்சம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு யுத்தத்துல நம்ம தாக்குதல் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நீண்டகால யுத்தமாகவும் இது இருக்கணும். இப்ப ஈரான் சொல்ற மாதிரி, பட் அது ஒரு நிலையான ஒரு இலக்கை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்ப ஈரானினுடைய இலக்கு எது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும், உலகளாவிய ரீதியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் வல்லரசாக நிலைச்சு நிற்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன, அவங்க பயன்படுத்துற பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ரோல். அந்த பெட்ரோலை வச்சு பெட்ரோல் டாலர் ஊடாகத்தான் அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் உலகளாவிய ரீதியில வல்லரசு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அந்த பெட்ரோல் டாலரை உடைச்சா அமெரிக்கா மொத்தமாக உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில மத்திய கிழக்குல இருக்கிற அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் நிலையங்களை குறிவச்சு தாக்குதல் செஞ்சா அமெரிக்காவினுடைய பெட்ரோல் டாலர் மொத்தமாக வீழ்ச்சி அடையும். அமெரிக்காவினுடைய பணவீக்கம் அதிகரிக்கும். டாலர் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு இருக்கவே மாட்டாது. அந்த அடிப்படையில இந்த திட்டத்தை நோக்கி தான் ஈரான் பயணிச்சு கொண்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவினுடைய ஆணி வேர்ல ஈரான் இப்ப அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தகவலின் ஊடாக. அந்த அடிப்படையில அமெரிக்காவினுடைய பெட்ரோல் டாலரை வீழ்த்துற முயற்சிகளை ஒரு பக்கம் ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாராளமாக ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் செஞ்சு கொண்டே இருக்காங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிளாக இதை நீங்க பார்க்கலாம். IDF இந்த புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மத்திய இஸ்ரேல குறிவச்சு ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படத்தை பார்க்கலாம். இஸ்ரேல கண்மூக்கு தெரியாம அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இஸ்ரேல் இன்றைக்கு ஈரான் துவைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சிறந்த உதாரணமாக இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். மிசைல் தாக்குதலை டெல் அவீவ் நகரத்தை குறிவச்சு தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய சேதங்களை இதுல பார்க்கலாம். நேரடியாக மிசைல் போய் தலைநகரமான டெல் அவீவை தாக்கி கொண்டிருக்கு. பேயடி அடிச்சு கொண்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு. அந்த அடிப்படையில இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஈரான் கடுமையான தாக்குதல்கள், இஸ்ரேலினுடைய முக்கிய ஒயில் நிலையங்கள், முக்கிய விமான தளங்கள், இஸ்ரேலினுடைய ராணுவ தளங்கள், மொசாட் தலைமையகம் அப்படி என்று சொல்லி 12 நாள் யுத்தத்துல பட்ட அடி என்ன இப்ப வாங்கி கொண்டிருக்கீங்க அடி அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலை ஈரான் துவைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம இந்த யுத்தத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத நம்ம உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இரவு வரைக்கும் இரவு முழுவதும் நடந்திருக்கிற விடயங்களை இந்த வீடியோல நம்ம ஏட் பண்ணிருக்கோம். இதுக்கு பிறகு நடக்கிற விடயங்களை 5வது நாள்ல பார்ட் 2 வீடியோவா இன்னைக்கு இரவு நாம உங்களுக்கு வழங்குவோம் அப்படிங்கறதையும் சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.